ஆண்ட
எனக்கு 7-8 தோழி பெண்கள் வேணும் என்று கேட்டபோது பறக்கும் பறகும் நாகத்தாலி வேலையும் கொண்டு வரக்கின்ற பார்வதி பகவானத்தை காலத்தை வாங்கி வரங்களை வாங்கி கொண்டு அந்த நான்கி என் பெருமானிடத்தை ஒப்படைக்க அதனால் கண்ணபுரான் நாம இப்படி போனா 8 பேருமே நாம யார் என்று அறிந்து கொள்வார் தெரிந்து கொள்வார். ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஏமாற்றணுமானா நம்ம எந்த துருவமா போகலாம்? சிறு பிள்ளைகளை ஏமாற்றணுமானா ஒரு வயதான கிழவரை மாதிரி வடிவமெடுத்தால்தான் ஏமாற்ற முடியும். அப்படி என்று கண்ணபிரானாகப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட சொருபமாகி வருகின்றார் தெரியுமா? எடுத்தாரை வருந்தோம் எடுத்தாரை வருந்தோம் ஒரு 10 கிழவரை ஒரு 10 நாடி நவையவன் நாடி தர முடியும் அவன் 20 அவன் 90 போட்டு போய் கண்ணையுமால் 8 பேரையும் கண்டார். அக்காதங்க 8 பேரும் ஒண்ணு போல அவ கையால மகனை குனித்து சின்னஞ்சிறையே வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சின்னஞ்சிறையை வீடு கட்டி அந்த கால 8 பேரும் விளையாடி கொண்டிருக்க அப்ப கண்ணபுரான் பார்த்தார். நம்ம கண்ணியாகிய பார்வதி சொன்னது உண்மையாகிவிடும் போது இருக்கு. இவ இருக்கக்கூடிய அழகை பார்த்தா நம்ம கண்ணை வாழ்க்கைக்கு அல்லவா பங்கு வந்து சேரும் போல் தெரிகிறது. ஆகையினாலே இவ 8 பேரையும் எப்படியாவது ஏமாற்றி கைலாசத்திற்கு நாமல் எடுத்து போக வேண்டும் என்று கண்ணனாகிய கோபாலன் மாணிக்கு புற்றுக்கு முன்னாலே வந்து கொண்டிருந்தார். பார்த்தா மாரியம்மா, அதே தம்பிமார்களே, யாரோ ஒரு தாத்தா கிழவே பண்ணாரோ ஊருக்கு தெரியாம ஒத்தையில வாழறது பொழுது அம்மாவும் அப்பாவும் வேற அரண்மனையில இல்ல.
வாங்கடி நம்ம யாரு எவருன்னு போய் விசாரிப்போம். அப்படி என்று சொல்லி அக்கா தந்தையர்கள் எதிர்ப்பியாலும் ஆக்காவை அழைத்து என்னை கேட்கிறா தெரியுமா? ஏதாத்தா வந்தாலும் இருந்து இந்து என்ன அப்ப கண்ணனாகிய கோபால கண்ணன் பேசி தாத்தாவை பார்த்தா யாருன்னு கேட்க, ஏ தாத்தா, ஏ பண்டாரம், உங்க ஊர் எதுயா? ஊரவங்க பெரியவங்க இல்லையா? உனக்கு ஊத்தம் இருந்தா திறமை இருந்தா எனக்கு என்ன? உனக்கு ஊர் என்னன்னு கேட்டேன். அப்படியா? அம்மா வருத்தத்துல இருக்கு, அதை கொண்டு போய் நல்ல உனக்கு மேல எல்லாம் அரைக்கு தேய், எந்த நோயா இருந்தாலும் உன்னை விட்டு போயிடும். எதுக்கு இட்லி வைக்கவா? அந்த கொப்பரையை சொல்லல, திருநீட்டு கொப்பரையா? அதனால என் தாத்தா உனக்கு எந்த ஊருன்னு சொல்லுங்க ஐயா முதல்ல. ஏம்மா ஏ பேசி தாத்தாவுக்கு ஊரு ஒரு மாதிரியா இருக்கும். தாத்தாவுக்கு மதத்த வாடி என்ன நீ எந்த ஊர்ல கேட்ட நான் என் ஊரை தானே சொன்னேன். என் தாத்தா வடக்க வாடின்னு கேட்டு கொஞ்சமாவது உன் உடம்புல பயம் இருக்கா? ஏன் பேசி வடக்க வாடினா நீ தப்பா நினைக்க கூடாது. தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்திலே காசியம்மா, காசியில இருந்து கால்நடையாக நான் குமரியை பார்க்கணும்னு தெற்கு வாச வழியாக வந்து கொண்டிருக்கேன். கிழவி அம்மா வீட்டுல இருக்கா, கிழவிய பார்த்து பார்த்து தரிசி போச்சு, அதனால குமரிய பார்க்கணும்னு வந்தேன். நீ என்ன கேட்க என்ன பதில் சொல்ல? குமரிய பார்க்க போறோம்னா இப்பவும் தவறா நினைக்காத. குமரியிலே சென்று கடலிலே நீராடி கண்ணி பகவதி அம்மாவை வளர்ந்து வேண்டும் என்று நான் வந்து கொண்டிருக்கிறேன். அம்மா நான் சொன்னதை முதல்ல விவரமா நீ கேளு. எடுத்த ஆசிரியத்திலே தப்பா நினைக்கலாமா? ஏ தாத்தா, அந்த மாதிரி உங்களுக்கு என்னையா வேலை? புகழை கேட்டேன். எந்த பாட்டியாவது மாரியம்மா பிராணா, ஆமா மாரியம்மா, மாரியம்மா, காளியம்மா, மும்ராரி, பூமாரி, கண்ணரமாரி, ஜலமாரி, அக்னிமாரி, அனல்மாரி, இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. வார இடத்துல ஆமையா, ஆமா இல்லைன்னா காளியம்மாங்க. சரி, வரக்கூடிய வழியிலே உங்க 8 பேர்களின் பிறப்பின் பக்கத்தை பெருமையாக சொன்னார்கள் அம்மா. அதனால உங்க 8 பேர்களையுமே ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு தாத்தா வந்தேன். ஏ தாத்தா, எங்களை பார்க்க வந்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா அரண்மனையில இல்ல, அவங்க வந்தாங்கன்னு சொன்னா உன்னை பொட்டியே கொண்டு வாங்க, நீ வந்த வழியா புறப்பட்டு போ. வந்தவங்க உடனே நீ விரட்டலாமா? தாத்தாவுக்கு தண்ணி